துலாம் ராசி நண்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். 12ஆம் இடம் அப்படிங்கிறது அவ்வளோ நல்ல ஒரு ஸ்தானம் கிடையாது. ஃபஸ்ட்டு மோசமான ஸ்தானம் 8ஆம் இடம். அதிலே போய் உட்காந்துருக்கான் சுக்கிரன். ஒரு பெண் மூலியமான அவமானம், பெண்கிட்ட சிக்கிக்கிறது, மாட்டிக்கிறது, இது எல்லாம் நமக்கு வந்து ஒரு ஆட்டத்தை காமிக்க போகுதுன்னு சொல்லலாம். அது சனியுடைய வக்கர பார்வையிலையும் இருக்க போகிறது. ரணகலமாக இருக்கும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கு. ஒருவேளை ஜாதகத்திலேயே உங்களுக்கு சனி வக்கரமாக மீனத்தில் இருந்ததுன்னா இது எல்லாம் நமக்கு பாசிட்டிவாக மாறும். சம்மதமே இருக்காது, எதுக்கு சண்டை போட்டேன்னு தெரியாது. உட்காந்து மணிக்கணக்கில், வாரக்கணக்கில், மாதக்கணக்கில் இந்த மகாபாரத போர் மாதிரி ஓடும். எப்படாது முடியும்னு உட்காந்துருப்போம். அந்தளவுக்கு பிரச்சனை. துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த சனி வக்ரம் அடையுது. அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறது சுக்கிரன் உட்கார்ந்துருக்காரு. அடுத்த 1.5 மாதத்துக்கு பணம் போய் ஏதாவது வேஸ்டான விஷயத்துக்கு செலவு பண்ணுறது, 2-3 தடவை ஒரே விஷயத்த பண்ணுறது. ஆரோக்கியத்தில் ரொம்ப முக்கியமாக யூரினரி பிளாடர், சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும், கிட்னி சார்ந்த விஷயங்கள், கழிவுகள் போகக்கூடிய பாதை. வீட்டில் பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் 2-3 தடவை எதாவது இடித்து வேலை பார்க்குறது, இல்லை விலை உயர்ந்த பொருட்கள் வந்து வாங்கி அது பழுதாகிறது. ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் சார்ந்த விஷயங்களாகட்டும். மெயினாக பெண்கள் உங்களுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வாழ்க்கை துணையோட முகப்பகுதிகளில் பாதிப்பு. சில பேருக்கு வந்து பல்லு இல்லை முகத்தில் ஏதாவது சின்ன பிரச்சனை வந்து சரி பண்ணுறது. ஒரு பெண் மூலியமான அவமானம், பெண்கிட்ட சிக்கிக்கிறது, மாட்டிக்கிறது, இது எல்லாம் நமக்கு வந்து ஒரு ஆட்டத்தை காமிக்க போகுதுன்னு சொல்லலாம். சரி, அது ஒரு விதத்தில் இருந்தாலும் 8-12 கூடிய பாவகங்கள் இருக்கிறதுலே மோசமான பாவங்கள். அது ரொம்ப முக்கியமாக 12ஆம் இடத்துல போய் செவ்வாய் உட்கார போகிறார். எவ்வளோன்னா கரெக்டாக ஒரு 45 நாட்களுக்கு, 27ஆம் தேதி ஜூலைலேருந்து ஆரம்பிச்சுன்னா ஒரு 45 டேஸ்க்கு. அது சனியுடைய வக்கர பார்வையிலையும் இருக்க போகிறது. இப்படி இருந்ததுன்னா என்ன நடக்கும்? மறைவு பகுதிகளில் பாதிப்பு, அண்ணன் தம்பியுடைய இழப்பு, இல்லைன்னா கணவருடைய ஹெல்த்தில் பாதிப்பு. சில பேருக்கு இந்த மூலம் மறைவு பகுதின்னா எனி கைண்ட் ஆஃப் மறைவு பகுதி, அதில் சின்னதாக சர்ஜரி எதாவது பண்ணுறது. மெயினாக விபத்துகளில் முக்கியமான நபர்களை இழப்பது, ஏதாவது கேஸ் ஒன்று நடக்கிறது, கேஸ் ஆகிறது. எந்த மாதிரி கேஸ்ன்னு சொன்னால் மெயினாக நிலப்புலன்கள் சார்ந்த கேஸில் போய் மாட்டிக்கிறது. மெயினாக வண்டி வாகனங்கள், வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான பிரிவுகள், இது எல்லாமே நம்ம ஒரு 4-5 மாதத்துக்கு சுத்தமாக சரியில்லை. ரணகலமாக இருக்கும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்குது. ஒருவேளை ஜாதகத்திலேயே உங்களுக்கு சனி வக்கரமாக மீனத்தில் இருந்ததுன்னா இது எல்லாம் நமக்கு பாசிட்டிவாக மாறும். வராத பணம், வெளியூரில் போய் செட்டில் ஆகிறது, வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறது, வீடு வாங்கிறது, கிரகப்பிரவேசம் செய்வது, முக்கியமாக வராது இருக்கக்கூடிய பல விஷயங்கள் நமக்கு நடக்கிறது. இன்சூரன்ஸ் பணம் வர்றது, ஃபாரினில் கோர்ட் கேஸ் எதாவது ஓட்டிகிட்டு இருந்ததுன்னா சால்வ் ஆகிறது, ரொம்ப நாளாக தீராத மருத்துவம், தீராத வலி. அந்த ஒரு கலகலப்புன்னு ஒரு படம்னு எனக்கு தெரிஞ்சு இந்த விமல் ஆக்டர் நடிச்சிருப்பார். அவன் பின்னாடி இருந்து ஒரு 2 பேரை காலை பிடிச்சி இழுத்துட்டு இருப்பான். முன்னாடி வந்து வண்டியில் உட்காந்துருப்பார். பட்டக்கன் சவுண்டு வந்து டே பல வருஷமாக போகாத வழி இப்போ சரியாக போச்சுறாங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் சம்பவங்கள்லாம் நடக்கும். முக்கியமாக இந்த கிரெடிட் கார்டு தோஷம், கிரெடிட் கார்டில் வந்து உரைச்சி பெருசாக பிரச்சனை ஆகி தீரவே மாட்டேங்கன்னு சொல்லக்கூடிய பல விஷயங்கள் இப்போ தீர்ந்து போகும். யாருமே நம்ம கூட சேர மாட்டேங்கன்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் இப்போ மாறும். இரவு நேரத்தில் பயணம் பண்ணும்பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். டயரு, அப்புறம் இன்ஜின், இதெல்லாம் வந்து பழுதாகக்கூடிய வாய்ப்புகள். தூக்கி போட்டு பூசு மாற்றிடுறது பெட்ரு. மினிமம் ஒரு 2 நாளாக ஆஸ்பத்திரி போகிற மாதிரி இருக்குது. ஒரு 3-4 மாதத்தில் மெயினாக இந்த மாதிரி விஷயங்கள். அது ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன், 2 மாதத்துல இதெல்லாம் நடக்கும். ரொம்ப கவனத்துக்குரிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லலாம். மெயினாக ஃபுட்டு, சுகர் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். அண்ணன் தம்பி கூட இருக்கக்கூடிய சண்டை, வாக்குவாதம், சம்மதமே இருக்காது, எதுக்கு சண்டை போட்டேன்னு தெரியாது. உட்காந்து மணிக்கணக்கில், வாரக்கணக்கில், மாதக்கணக்கில் இந்த மகாபாரத போர் மாதிரி ஓடும். எப்படாது முடியும்னு உட்காந்துருப்போம். அந்தளவுக்கு பிரச்சனை. சில பேர் சொல்லவே முடியாமல் ஊரை விட்டு ஓடி போகிற அளவுக்கு பிரச்சனைகள் வரும். துலாம் ராசி நண்பர்கள் இல்லை துலாம் லக்னத்தில் பிறக்கிறவங்க இந்த மாதிரிலாம் இருக்குது. ஏன்னா கால் பாதங்களில் அடிபடுவது, ஏதாவது ஊசி குத்துறது, இல்லையா இப்போ இடிச்சுக்கிறது, கேட்டில் ஏதாவது இடிச்சுக்கிறது. நான் சொல்கிறதுனா சின்னதெல்லாம் கிடையாது, கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாக தான். அதேமாதிரி சில பேர் வந்து நடக்கும்போதே கல் குத்தி அது பங்க்சர் ஆகிறது, ஆணி பெருசாக ஆகிறது, இந்த மாதிரிலாம் வந்து சின்ன சின்ன சர்ஜரிலாம் பண்ணுற மாதிரி வரும். துலாம் ராசி நண்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். 12ஆம் இடம் அப்படிங்கிறது அவ்வளோ நல்ல ஒரு ஸ்தானம் கிடையாது. ஃபஸ்ட்டு மோசமான ஸ்தானம் 8ஆம் இடம். அதிலே போய் உட்காந்துருக்கான் சுக்கிரன். ஆனால் உங்கள் ஹெல்த்து கொஞ்சம் பிரச்சனையாகும்.
அதை விட்டு நான் அடுத்தது 12ஆம் இடத்துல போய் செவ்வாய் உட்காந்துருக்க போகிறார். ஸோ விச் இஸ் ஆக்சுவலி பேட். எப்படி பார்த்தாலும் சனியின் பார்வையில் ரொம்ப முக்கியமான 2 கிரகங்கள் மாட்டின்னு முடிச்சுன்னு இருக்கு. ஸோ மெயினாக கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது, பார்த்துக்கணும். என்ன பண்ணணும்? சுவாமி மலை முருகன் கோவிலுக்கு முடிந்தால் சுவாமி மலைக்கு போய் அங்கேருந்து நடைபயணமாக அந்த சுப்பிரமணியனை பார்த்துட்டு வருவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இது ஒன்று தான் உங்களுக்கு மன சந்தோஷம். ஒருவேளை ஜாதகத்திலே சனி வக்கரமாக இருந்ததுன்னு வைங்க, எதிர்பாராத பணம், வராத பாக்கிகள், திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலியமாக ஒரு லக்கு ஒன்று மூலியமாக நமக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கிறது, இன்ட்ரெஸ்ட்டுக்கு பணம் வர்றது, ரொம்ப நாளாக ஒருத்தர்கிட்ட கொடுத்து பணம் வராமல் இருக்கிறதுனா அது இப்போ வர்றது, ரொம்ப முக்கியமான நட்பு எதிராக இருந்ததுன்னா அது நமக்கு சாதகமாக மாறுவது. ரேஸ்தானத்தில் செவ்வாய் உட்காந்துன்னா அவனே கூப்பிடுவான். அவனே கூப்பிட்டு சார் முடிச்சுக்கலாம், பிரச்சனையை முடிச்சுக்கலாம், இதுக்கு மேலே வேணான்னு சொல்லி உட்காந்து ஒரு ஆடிட்டர் மூலியமாகவோ இல்லை ஒரு நண்பர் மூலியமாகவோ உட்காந்து பேசி அந்த ப்ராப்ளத்தை முடிச்சுக்கிறது, பல சங்கடங்கள் நிவர்த்தியை கொடுக்கறது, மெயினாக வேறு ஊருக்கு போகிறது, வெளிநாட்டில் செட்டில் ஆகிறது, இல்லை புதுசாக ஒரு இடம் மாறுறது, நமக்கு ரொம்ப சந்தோஷமான இடமா இருக்கிறது. மெடிசனில் காலேஜில் சீட்டு கிடைக்கும், வேறு ஏதோ ஊரில் காலேஜ் சீட்டு கிடைக்கும், அங்கே போய் தெரியாத புரியாத அறியாத இடங்களில் போய் உட்கார்றது, அது நமக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். வீட்டை விட்டு பிரியறது, இதெல்லாம் நல்லதுக்காக பிரிக்கும், கெட்டதுக்காக பிரிய மாட்டோம். படிப்புக்காக அறிவுக்காக செலவு பண்ணுறது, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்குறது, ஏதாவது பழசு ஓடிட்டுனா தூக்கி போட்டு புதுசு மாற்றுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தான் நான் அதுக்கு முன்னாடி சொன்னிருக்கக்கூடிய பலன்கள்லாம் நடக்கும், வர்த்திக்கும். சுப்பிரமணியன் வழிபாடு தான் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை துலாம் ராசியில் துலாம் லக்னத்தில் வரக்கூடியவங்களுக்கு நடக்கும்.